குறிப்பிட்ட அந்த இடம் முழுவதும் கருப்பு நிறமானது. அடுத்த ஒரு நொடியில் அந்த இடத்தை சுற்றி கருமேகங்கள் படையெடுக்க சூரிய வெளிச்சம் குறைந்து இருள் சூழ்ந்தது. மழை வரும் போல இருக்கு, வா பத்மா, ஊருக்குள்ள போகலாம் என்று கோகுல் சொல்ல இருவரும் உடைமைகளை எடுத்துக்கொண்டு திரும்பி பார்க்காமல் சென்றனர். அவர்கள் இருவரும் முன்னே சென்று கொண்டிருக்க கேமரா எடுப்பதற்காக திறந்திருந்த பேக்கை பத்மா மூடாமல் விட்டிருந்ததால் அதிலிருந்த இருவரின் திருமண புகைப்படம் கீழே ஆற்றங்கரையில் விழுந்தது. விழுந்த அந்த போட்டோ காற்றில் அடித்து செல்லப்பட்டு ஆற்று நீரில் விழுந்தது. ஆற்றின் மையத்தில் இருந்த அந்த கருப்பு நீரிலிருந்து பாதி அழுகிய நிலையில் பாதி சதையுடனும் பாதி எலும்புமாக கை ஒன்று மெதுவாக மேலே வர ஆரம்பித்தது. அந்த கையில் பச்சை நிறத்தில் வளையல் ஒன்று இருந்தது. வெளியே வந்த அந்த கை மட்டும் தனியே ஆற்று நீரில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை நோக்கி சென்று ஆற்று நீரில் தடுமாறி கொண்டிருந்த கோகுல் பத்மாவின் திருமண புகைப்படத்தை எடுத்தது.